37ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என் மகனே, என் மகளே, கர்த்தர் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இதுதான் ஆண்டவர்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். இன்றைக்கி ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. ஏதோ ஒரு காரியத்திற்காக வெகு நாளாக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. அது உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், கற்பத்தின் ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம், குடும்பம் ரட்சிக்கப்படுகிற காரியமாக இருக்கலாம், உங்களுடைய ஊழிய காரியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறீங்க. இன்னும் பதில் வந்த மாதிரியே தெரியல, காரியம் வாய்த்த மாதிரியே தெரியல. இந்த காரியம் வாய்க்கணும்னு ஜெபிக்கிறோம், ஆனால் வாய்க்க மாட்டேங்குது. அந்த காரியம் வருவதை போல தெரிகிறது, திடீர்னு ஒரு தடை வந்து விடுகிறது. இந்த ஒரு காரியம் மாத்திரம் வாய்க்கவில்லை. எல்லாமே சரியாக தான் போகுது, ஆனால் என் பிள்ளை காரியத்தில் மட்டும் ஏன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது? எல்லாம் சரியாக தான் போகுது, எனக்கு ப்ரொமோஷன் காரியம் மாத்திரம் ஏன் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, வாய்க்க மாட்டேங்குது. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். உங்களை பார்த்து சொல்கிறார், அல்லேலூயா. என் மகனே, என் மகளே, உனக்கு நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். நீங்கள் எந்த காரியம் வாய்க்கலையேன்னு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ண போகிறார். அதுக்கு தான் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், வேதம் சொல்லுகிற காரியத்தில் நம்ம கவனம் செலுத்தணும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்கள் வாசித்தால் யோசேப்பு என்கிற வாலிபனை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். இந்த யோசேப்பு ஒரு பெரிய செல்வந்த குடும்பத்தை சார்ந்தவன். அவங்க அப்பா பெரிய பணக்காரர். ஆனால் அவனுடைய சகோதரர்கள் இவன் மேலே பொறாமை கொண்டு இவனை ஒரு அந்நிய தேசத்துக்கு விற்றுத்தாங்க, வியாபாரிகளிடத்தில் விற்று விட்டார்கள். அதனால் இவன் எகிப்து தேசத்துக்கு போத்திபார் என்கிற ஒரு பெரிய பணக்காரர் காசு கொடுத்து வாங்கிட்டான் யோசேப்பை. அப்போ அடிமையாய் ஒரு வீட்டில் இருக்கிறான் இளம் வாலிபன். அந்த எஜமான் அவன்கிட்ட இதை செய் அதை செய் இதெல்லாம் கவனிச்சுக்கன்னு சொன்னால் இவன் எதை செய்தாலும் அது வாய்க்கிறது, அதில் தோல்வியே இல்லை, ஆசீர்வாதம். அந்த எஜமான் பார்க்கிறான், இந்த வாலிபனுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது, இவன் எதை செய்தாலும் அது சக்ஸஸாக தான் முடியுது, இவன் எதை செய்தாலும் அது ஆசீர்வாதமாக தான் நடக்குது, காரியம் வாய்க்கிறது என்பதை கண்டுபிடித்து இவன் ஒரு ஜெபம் பண்ணுகிறவன், கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவன். அப்போ கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அதனால் அவன் காரியம் வாய்த்தது என்று அந்த வசனம் சொல்லுகிறார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததுனால அவன் செய்த காரியமெல்லாம் வாய்த்தது. அந்த எஜமானும் பார்க்கிறான், இவன் ஒரு கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்கிறான், அந்த கடவுள் இவனோடு கூட இருக்கிறார், அதனால் இவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது. அப்போ ஆண்டவர் உங்கள் கூட இருந்தால் நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கும். நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க, ஜெபெல்லாம் பண்ணுறீங்க, இயேசுவை நேசிக்கிறீங்க, காணிக்கெல்லாம் கொடுக்குறீங்க, நல்லது. ஆனால் இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? உங்களோடு இருக்கிறாரா? உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறாரா? அதான் முக்கியம். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், அதனால் அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் செய்த காரியெல்லாம் வாய்த்தது என்று வசனம் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரா? உங்களுக்குள் இருக்கிறாரா? இருதயத்தை சோதித்து பாருங்கள். உங்களுக்குள் இயேசு இருக்கிறாரான்னு கொஞ்சம் சோதித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். உங்களுக்குள்ள அவர் இருந்தால் நல்லா தெரியும். நீங்கள் பாருங்கள், ஒரு ஆள் இந்த குடிச்சிக்கிட்டே இருக்கிறார் மதுபானம், அந்த ஆளோட இயேசு இருக்க முடியுமா? ஒரு ஆள் குடிச்சிக்கிட்டே இருக்கிறார் மதுபானம், இயேசு அவரை நேசிப்பார், அவர் பாவிகளை நேசிக்கிற ஆண்டவர். ஆனால் அவருக்குள்ளே வாசம் பண்ண முடியாது. குடிக்கிற ஒரு ஆளோடு எப்படி வாசம் பண்ண முடியும்? அந்த குடியை விட்டு மனம் திரும்பி இனிமேல் இந்த குடிப்பழக்கம் எனக்கு வேண்டாம், இயேசுவே நீர் எனக்குள்ளே வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணால் அப்போ இயேசு உள்ளத்தில் வருவார். போதை வசத்தை போட்டுக்கிட்ட பீடி சிகரெட் பிடிச்சிக்கிட்டு போக ஊதிக்கிட்டு அப்புறம் இந்த போதை மருந்துகள் போதை பொருட்களெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்துட்டு ஆண்டவர் இயேசு என் கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இருப்பாரா?
இருக்க மாட்டார், நேசிப்பார். அவர் உங்களை நேசிக்கிறது உண்மை. ஆனால் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ண முடியாது. அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் அந்த பாவத்தை மன்னித்து அவர் வந்து உங்களோட வாசம் பண்ணுவார். அப்படி இல்லாமல் ஆண்டவர் உங்களோட வாசம் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே, எனக்குள்ளே நீங்கள் வரணும். யோசேப்போடு கூட நீங்கள் இருந்த மாதிரி என் கூட நீங்கள் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தில் இயேசு நீங்கள் என் கூடவே இருக்கணும். இயேசு கூட இருந்தால் எல்லா காரியமும் வாய்க்கும். அதான் யோசேப்புடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். சங்கீதம் 3 பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ உங்களுடைய காரியம் சக்ஸஸ் ஆகணும், உங்களுடைய காரியம் வாய்க்கணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணுமா? வேத புஸ்தகம்லாம் வச்சுருக்கீங்களா? வேத புஸ்தகம் எல்லோரும் வச்சுருக்கீங்களா? அங்கே காமிங்க பார்ப்போம், வைத்து காண்பிங்க. வேத புஸ்தகம் வச்சுருக்கிறவங்க எல்லார்ட்டையுமே இருக்குது. இந்த வேதத்தை நம்ம நேசிக்கணும், வாசிக்கணும், விசுவாசிக்கணும். அப்போ இந்த வேதத்தை நேசித்து வாசித்து தியானிக்கிறவர்களாக இருக்கணும். வேத வசனத்தை தியானிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ என்ன நடக்கும்? நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா! நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ வேத வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்க அர்ப்பணித்து கொண்டால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ யோசித்து பாருங்க, இப்போ ஏன் வாய்க்கலை? அப்போ இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரா? வேத வசனத்தை வாசிக்கிறீங்களா? தியானிக்கிறீங்களா? அதன்படி வாழ உங்களை அர்ப்பணித்திருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்க. இல்லாவிட்டால் இன்றைக்கு அதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். இயேசுவே, எனக்குள்ளே நீங்கள் இருக்கணும், என் கூடவே நீங்கள் இருக்கணும், எங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கணும், என் பிஸ்னஸில் நீங்கள் இருக்கணும், என் ஊழியத்தில் நீங்கள் தான் எனக்கு முக்கியம், கூட இருக்கணும். அப்புறம் வசனம் எனக்கு ரொம்ப முக்கியம், வசனத்தை வாசித்து நான் தியானிப்பேன். அதை செய்யும் பொழுது ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கும். அது மாத்திரம் இல்லை, இந்த வசனத்தை பாருங்க. சங்கீதம் 37:5 இன்னொரு முறை வாசிக்க போகிறோம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீதிமொழிகள் 16:33 சொல்லுகிறாரு, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். உங்களுக்கு காரியத்தை அவர் சித்திக்க பண்ணுவார். உங்களுக்கு என்ன காரியம் சித்திக்கணும், எந்த காரியம் வாய்க்கணும், எந்த காரியம் தடையா நிற்குது, எந்த காரியம் நிறைவேறலை, எதை குறித்து கலக்கத்தோட வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் காரிய சித்தி கர்த்தரால் வரும். வீடு கட்டுகிற காரியம் வாய்க்க மாட்டேங்குது, மகளுடைய திருமண காரியம் தடைப்பட்டுக்கிட்டே போது வாய்க்க மாட்டேங்குது, குழந்தை செல்வம் வாய்க்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு வீடு கட்டுகிற காரியம் வாய்க்க மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்லுகிறார் உன் காரியம் வாய்க்கும், கர்த்தராலே அது வாய்க்கும், கர்த்தராலே வரும். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து அனுப்ப போகிறார். ஆண்டவர் தடைகளை மாற்றி வாய்க்க பண்ண போகிறார். அதற்கு தான் இன்றைக்கு உங்களோடு அவர் பேசுகிறார். என் மகனே காரியம் வாய்க்கும், என் மகளே காரியம் வாய்க்கும். அதுக்கு 2 காரியம் முக்கியமாக ஆண்டவர் சொல்றார் அந்த வசனத்தில். முதலாவது, உன் வழியை நீ கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். கமிட் யுவர் வேஸ் அன்டு த லார்ட். உன்னுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அதான் முதலாவது ஆண்டவர் சொல்றார். மகளே, மகனே, உன் காரியம் வாய்க்கணும். ஆமாண்டவரே, இந்த காரியம் வாய்க்கணும். அப்படியா? முதல்ல உன் வழிகளை எனக்கு ஒப்புக்கொடு. நீ உனக்கு பிரியமான வழியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிற, உனக்கு எதெல்லாம் விருப்பமோ அதை செய்து கொண்டே இருக்கிற, நீ ஆசைப்படுகிறபடி எல்லாம் நீ நடந்து கொள்ளுகிற. ஆனால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், இயேசுவை நம்புகிறேன், விசுவாசிக்கிற, ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நீ எதிர்பார்க்கிற. ஆனால் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியல. ஏனென்றால் உன் வழிகள் எனக்கு பிரியமில்லாமல் இருக்குது. உன்னிடத்தில் காணப்படுகிற சில வழிகள் எனக்கு சித்தமில்லாமல் இருக்கிறது. நீ துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கிற, பாவிகளுடைய வழிகளில் நிற்கிற, துன்மார்க்கனுக்கு துணை போகிற, உன் வழி சரியில்லையே, நான் இப்படி காரியத்தை வாய்க்க பண்ணுவது. அப்போ அவனுடைய வழிகளை எனக்கு ஒப்புக்கொடுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீ எனக்கு பிரியமான வழியில நடப்பதற்கு ஒப்பு கொடுத்தா நான் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். இந்த பகல் லஞ்சம் வாங்குற,
இந்த பக்கம் வீடு கட்டித்தரணும் ஆண்டவரே நீ ஜெபம் பண்ணுற, இந்த பக்கம் ஊழல் பண்ணுற, இந்த பக்கம் என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு கேட்குற. எப்படி? ரெண்டும் ஒத்து போகாது, ரெண்டும் சரியில்லை. முதல்ல உன் வழிகளை நீ சரிப்படுத்தணும், உன் வழிகளை எனக்கு ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பதான் அவனை ஆசீர்வதிக்க முடியும். உன் வழிகளை எனக்கு ஒப்பு கொடு. தாறுமாறான வழிகள், நேர்மையில்லாத வழிகள், அநீதியான வழிகள், தவறான பாவ வழிகள், நீ போய் கொண்டிருக்கிற பாதை. ஆனால் பக்தியாக இருக்கிற, என்னை நேசிக்கிற, விசுவாசமாக இருக்கிற, சர்ச்சுக்கெல்லாம் வர்ற, கூட்டத்துக்கெல்லாம் வர்ற, வழி சரியில்லாமல் இருக்கிற மகளே, உன் வழிகளை என்கிட்ட ஒப்பு கொடு. மகனே, உன் வழிகளை என்கிட்ட ஒப்பு கொடு அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். நமக்கு சில காரியம் சரியாக தெரியும், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் இது தவறாக இருக்கும். அப்போ ஆண்டவருக்கு பிரியமான வழியில் நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதான் முக்கியம். நான் சரியாக தான் செய்கிறேன், எனக்கு அது சரியாக தான் தெரியுது. உங்களுக்கு சரியாக தெரியுதா தப்பாக இருக்கான்றது முக்கியம் அல்ல. நீங்கள் செய்கிற காரியம் கர்த்தருக்கு முன்பாக சரியாக இருக்குதா, அதான் முக்கியம். உங்கள் வழிகளை தேவன் கவனித்து கொண்டே இருக்கிறாரு, அவருடைய பார்வையில் சரியாக இருக்குதா, அதை யோசித்து பாருங்க. சில தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கிறேன். எல்லாம் நல்லா நடக்கும், அவங்க கேட்குறதெல்லாம் ஆண்டவர் செய்து கொண்டே இருப்பார். ஏதாவது ஒரு காரியத்தில் பதிலே வராது, ஜெபம் கேட்கப்படாது, அந்த காரியம் மட்டும் வாய்க்காது. எதுக்கு ஆண்டவர் இதில் மட்டும் பதிலே தரமாட்டேங்கிறார்? பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணா கேட்கிறார், குடும்பத்துக்கு அது வேணும் இது வேணும் கேட்டால் தந்துடுறாரு, நல்ல சுகம் வேணும்னு கேட்டால் தந்துடுறாரு, எல்லாம் தர்றாரு. இந்த ஒரு காரியத்தில் மட்டும் ஆண்டவர் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு, வாய்க்கவே மாட்டேங்குது, பதிலே தர மாட்டேங்கிறாரு. அது ஒன்று மட்டும் ஸ்டக் ஆகி நிற்குது. அந்த மாதிரி பலர் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. எல்லாம் சரியாக தான் போகுது பிரதர், இந்த ஒரு காரியம் மட்டும் நடக்க மாட்டேங்குது, இந்த ஒரு காரியம் மாத்திரம் பாதியில் நிற்குது, வாய்க்கவே மாட்டேங்குது. அப்படிதான் பலர் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் செக் வைத்திருக்கிறார். உங்களை சரிப்படுத்துவதற்கு, உங்களுடைய வழிகளை சரிப்படுத்தி கொண்டு வருவதற்கு ஆண்டவர் செக் வச்சு அந்த காரியம் மட்டும் வாய்க்காமல் பண்ணிக்கொண்டே இருக்கிறார், தடைப்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த காரியம் வாய்க்கணுமானா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை கேட்டு அதை சரிப்படுத்தணும். நான் வெளிநாடு ஒன்றுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு வெளிநாட்டுக்கு ஊழியத்துக்கு போயிருந்த போது பல வருஷத்துக்கு முன்னால் ஒரு குடும்பத்தார் சொன்னாங்க, நாங்கள் நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்கிறோம், நாங்கள் மாதத்துக்கு வாரத்துக்கு ஒரு முறை கூடுவோம், நீங்கள் வந்திருக்கிறதுனால நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஹால் இருக்குது, அதனால் எல்லாருமே பிரதர் வந்திருக்கிறாங்க, ஒரு மீட்டிங் வைங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து செய்தி கொடுக்கணும், நீங்கள் வந்திருக்க தெரிஞ்ச எல்லாருமே கூடிடுவாங்க. சொன்ன உடனே சரி, இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கிறேன், நீங்கள்லாம் இயேசுவை நேசிக்கிறீங்க, ஒரு கூட்டம் வச்சிடலான்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க, பலர் வந்துட்டாங்க. அங்கங்கேருந்து கார்லேருந்து வந்து குடும்பமாக வந்து இறங்கிட்டாங்க. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர், இவங்களுக்கு நான் என்ன பிரசங்கம் பண்ணணும், என்ன சொல்லணும், திடீர்னு அவங்க வீட்டில் ஒரு கூட்டத்தை ஒழுங்கு பண்ணியிருக்கிறாங்க, பலர் வரப்போகிறாங்க, நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் என்பதாய் நான் ஜெபம் பண்ணினேன். அப்போ ஆண்டவர் என் கண்முன்னால் ஒரு வசனத்தை காண்பித்து, இவங்க வாழ்க்கையில் சில காரியம் தடைப்பட்டு நிற்கிது, அதுக்கு காரணம் இதுதான், இந்த வசனத்துக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சிட்டா தடையெல்லாம் மாறிடும், காரியம் வாய்ச்சிரும், நீர் அவங்களுக்கு செய்தியாய் சொல் என்று ஆண்டவர் சொன்னார். சரி ஆண்டவரே என்று சொல்லி அந்த வசனத்தை நான் குறித்து கொண்டேன். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அடுத்த வசனம். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறோம், எல்லாருமே திறப்பின் வாசல் வந்தால் ஜெபிக்கிறோம், வீடுகளில் ஜெபிக்கிறோம், சர்ச்சஸில் போய் ஜெபம் பண்ணுகிறோம், வீட்டை விட்டு வெளியே கிளம்புனா ஜெபம் பண்ணுகிறோம், ஒரு பிறந்த நாள் வச்சு அதுக்கு ஜெபிக்கிறோம், கல்யாண நாள் நான் ஜெபம் பண்ணுகிறோம்,
ஒரு நன்மையான காரியம் நடக்கணும் நான் ஜெபிக்கிறேன், எல்லாத்துக்குமே ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கிறார். ஆனால் ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரா? நம்முடைய ஜெபம் கேட்கப்படுதா? பதில் வருதா? பதில் வருதோ வரலையோ நம்ம ஜெபம் பண்ணுவோம், அவ்வளோதான். நம்ம ஜெபத்துக்கு என்ன பதில் வந்திருக்கிறது? ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தந்திருக்கிறாரா? மரியாதை கொடுக்கிறாரா? அதை பற்றி நிறைய கிறிஸ்தவங்க யோசிப்பதில்லை. நான் ஜெபிக்கிறேனே, அந்த காரியம் நடக்குதா? நான் ஜெபித்த காரியம் வாய்க்கிறதா? நான் ஜெபித்தபடி காரியங்கள் மாறுகிறதா? தெரியாது. ஆனால் ஜெபிக்கணும், எல்லாத்துக்கும் ஜெபிக்கணும். இந்த பழக்கம் சிறு வயதுலேருந்து நமக்கு இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுகிறோம், நல்லது. ஆனால் வாட் அபவுட் த ரிசல்ட்? அதனுடைய பலன் என்ன? இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நின்று ஜெபம் பண்ணும்போது, என் மகனே மகளே, நீ ஜெபிக்கும் போது காரியம் வாய்க்கணும். நீ ஜெபிக்கிற காரியம் வாய்க்கணும். நீ ஜெபிக்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கணும். நீ ஜெபிக்கிற காரியத்தில் நன்மை நடக்கணுமானா உன் ஜெபம் கேட்கப்பட என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்றார். நின்று ஜெபம் பண்ணும்போது யார் மீதாவது உனக்கு ஒரு குறை இருக்குது, வருத்தம் இருக்குது, வேதனை இருக்குது. உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கலாம், கணவன் மேலே மனைவி மேலே வருத்தம், பிள்ளைகள் மேலே சிலருக்கு துக்கம், பெற்றோரை குறித்து சிலருக்கு துக்கம், ஒரே தெருவில் இருக்கிற பக்கத்து வீடு எதிர் வீடு சண்டை பிரச்சனை, சர்ச்சுக்குள்ள ஆளுங்கட்சி எதிர்கட்சி சண்டை பிரச்சனை, அவங்ககிட்ட பேச மாட்டேன், இவங்ககிட்ட பேச மாட்டேன், இந்த குடும்பம் சரியில்லை, வருத்தம், அவங்க திட்டாங்க பேசிட்டாங்க, வேலை செய்கிற இடத்துல சூப்பர்வைசர் மேல் அதிகாரி மேனேஜர் திட்டாரு, இந்த ஆளே சரியில்லை, என்னை கண்டாலே பிடிக்கலை, ஒரு வருத்தம். நம்ம வசிக்கிற சூழ்நிலையில் யார் யார் மேலேயோ வருத்தத்தை உள்ளத்தில் வச்சுருக்கிறோம், யார் யார் மேலேயோ ஒரு வேதனை உள்ளத்தில் இருக்குது. அவங்கள பார்த்தாலே அப்படியே ஒரு கசப்பு வருது. சர்ச்சுக்கு போனால் அவங்கள பார்க்காம ஒதுங்கி போயிடுறோம். நேரில் பார்த்துட்டா பேருக்கு சிரிக்கிற மாதிரி ஒரு நடிப்பை நடித்து ஒரு தோத்திரம் சொல்கிறோம். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? இவனை பற்றி தெரியாதா, இவளை பற்றி தெரியாதா, நம்மளை பற்றியெல்லாம் இப்படி பேசுகிறவன் தானே. அவங்களுக்கு ஒருத்தர் வருத்தம் இருக்கிறது, வீட்டுக்குள்ளேயே இருக்குது வருத்தம். இந்த மாதிரி யாரோ ஒருவரால் காயப்பட்டு பிரச்சனை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, யார் மீதாவது உனக்கு ஒரு வருத்தம் இருந்தால், அது மாமியாராக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், நாத்தனாராக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், மேல் அதிகாரியாக இருக்கலாம், யார் மீதாவது உங்களுக்கு ஒரு குறைபாடு உண்டு, இவங்களால் நான் பாதிக்கப்பட்டேன், இவங்க என்னை வேதனைப்படுத்திட்டாங்க, என்னை துக்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு நீங்கள் உணர்ந்தால் ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல மன்னிச்சிருங்க. அது உங்களுடைய உள்ளத்தை விட்டு வெளியே போயிடணும். அந்த வருத்தம் உள்ளத்துக்குள்ளே இருக்குது, அதனால உங்களுடைய ஜெபம் கேட்கப்படலை, உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரலை, அதனால காரியம் வாய்க்க மாட்டேங்குது. உபவாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், போராடுகிறோம், நடக்க மாட்டேங்குது. ஏன்? தடை நமக்குள்ளே இருக்கிறது, நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது தடை. ஒரு கசப்பு, வெறுப்பு, அன்பற்ற தன்மை, மன்னிக்க முடியாத காரியம். ஆண்டவர் சொல்றார், முதல்ல மன்னிச்சிரு, அதை உள்ளத்தை விட்டு அப்புறப்படுத்து. உன் இருதயத்துக்குள்ள அது இருந்து கொண்டே இருக்குது வருத்தம். அவங்கள பார்த்தாலே எரிச்சலாக வருது, கோபமாக வருது, அவங்கள பார்த்தாலே உனக்கு பிடிக்கல, ஏன்னா உள்ளத்துக்குள்ள அவங்களை குறித்த ஒரு வருத்தம் இருக்குது. அதை எடுன்றார் ஆண்டவர். அது எப்படி எடுக்கிறது? நீ மன்னிக்கணும். ஆண்டவரே, அவங்கள மனப்பூர்வமாக நான் மன்னிக்கிறேன், அவங்கள ஆசீர்வதிக்கிறேன். மன்னித்து நீங்கள் ஆசீர்வாதத்தை ஜெபிச்சிட்டா உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும். உடனே தடை மாறும், காரியம் வாய்க்கும், உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரும். இதுதான் ஆண்டவர் பேச சொன்னார். அங்கே கூடி வந்த பல குடும்பங்கள் இந்த வசனத்தை வைத்து அதை விளக்கி சொல்லி ஜெபம் பண்ணினேன். என்ன நடந்தது பாருங்க. எந்த வீட்டுக்காரங்க எங்கள் வீட்டில் அந்த ஜெபம் வைக்கணும்னு கூப்பிட்டாங்களோ அதே வீட்டில் ஒரு அற்புதம். எத்தனையோ வருஷமாக ஜெபிக்கிறாங்க ஒரு காரியத்துக்கு, குடும்பமே நல்லா ரட்சிக்கப்பட்ட விசுவாச குடும்பம். அந்த ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சா பதிலே வர மாட்டேங்குது. மற்றதுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுப்பார், இந்த ஒரு காரியத்துக்கு பதிலே வரல. சில வருஷமா ஜெபிக்கிறாங்க, உபவாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஏன் இது நடக்க மாட்டேங்குது, ஏன் இந்த காரியம் வாய்க்க மாட்டேங்குது, எவ்வளோ ஜெபிக்கிறோமே தடைப்பட்டு போகுதுன்னு சொல்லி அந்த ஜெபக்கூட்டத்தில் ஆண்டவர் பேசினார். என்ன பேசினார்? நீ ஒருத்தருக்கு ஒருத்த வருத்தத்தை உள்ளத்தில் வச்சிருக்கிற, அவங்கள நினச்சா அவனுக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது. நீ மன்னிச்சு அதை மறக்கணும், உள்ளத்தை விட்டு அது வெளியே போகணும். அப்போ தான் உன் ஜெபம் கேட்கப்பட முடியும். அன்றைக்கு ஆண்டவர் பேசினார். இவங்க இருக்கிறது வெளிநாட்டில்,
இவங்களுக்கு யார் மேலே வருத்தம் இருக்கிறோ அவங்க இந்தியாவில் இருக்காங்க. இப்போ என்ன செய்கிறது? பக்கத்தில் இருந்தால் போய் பேசலாம். அவங்க இந்தியாவில் இருக்காங்க, பல வருஷம் ஆச்சு. இப்போ அவங்க எங்கே இருக்காங்க இந்தியாவில்னு தெரில. ஆண்டவர் உணர்த்துகிறார், உன் உள்ளத்தில் இந்த வருத்தம் இருக்குது, கசப்பு இருக்குது, எடு. இவங்க ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே அந்த வருத்தம் அந்த கசப்பை என் உள்ளத்தை விட்டு போகணும், நான் உங்களை மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன், அவங்களோட நான் பேசணும், எனக்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்கி தாரோம். ஜெபம் பண்ணிட்டு இந்தியாவில் இருக்கிற சில நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அந்த குடும்பத்தார் எங்கே இருக்கிறாங்க கண்டுபிடிச்சி அவங்களுடைய ஃபோன் நம்பர் வாங்கிட்டாங்க. வாங்கி ஃபோன் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணால் அந்த நாட்டில் நமக்கு யாரை தெரியும், யாரோ கால் பண்ணுறாங்களேன்னு கேட்டால் சொல்கிறாங்க, பல வருஷத்துக்கு முன்னால் நம்ம 2 பேருக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டு உங்களுக்கு குறித்த வருத்தம் என் உள்ளத்தில் உண்டாச்சு. நான் இந்த நாட்டுக்கு வந்துட்டேன், உங்களை பார்த்து இத்தனை வருஷம் ஆச்சு. ஆனால் அதை நினைக்கும் போதெல்லாம் அவங்க மேலே ஒரு கோபம் எரிச்சல் வருது எனக்கு. ஏசு அதை பாவம்னு உணர்த்தினார். அதனால் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். ஐ எம் சாரி. இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. அந்த 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டானது 10-15 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் இப்போ ஆவியானவர் உணர்த்துகிறார், அதை சரிப்படுத்து. அப்போ சொல்லுகிறார், அன்றைக்கு நான் உன்னை குறித்து வருத்தம் அடைஞ்சிட்டேன், நானும் உன்னை துக்கப்படுத்தி இருக்கிறேன், மன்னிச்சுக்க, நானும் மன்னிச்சிட்றேன். ஆண்டவர் என்கிட்ட பேசினார் சொன்ன உடனே அவங்களும் மன்னிப்பு கேட்டாங்க. நானும் உங்களை துக்கப்படுத்துகிற மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டேன், நான் அப்படி செஞ்சிடக்கூடாது, ஐம் சாரி, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த மன்னிப்பு 2 இருதயத்தில் இந்த காயங்களை மாற்றினார். அல்லேலூயா. இவர் உள்ளத்திலே காயம் இருக்குது, அவங்க உள்ளத்திலே காயம் இருக்குது. தாழ்த்தி மன்னிப்பு கேட்ட உடனே 2 உள்ளத்தில் இருக்கிற காயங்களை மாறினார். அடுத்து நடந்தது ஆச்சரியம். உடனே அடுத்து என்ன நடந்தது தெரியுமா? 10 வருஷத்துக்கு மேலே ஜெபிச்சு பதிலே வரலை பார்த்தீங்களா? உடனே அடுத்த நாளே அதை வாய்த்து விட்டார். கர்த்தர் அதை வாய்க்க பண்ணி விட்டார். தடைகள் விலகி விட்டார். அப்போதான் அவங்க சொன்னாங்க, பிரதர், நாங்கள் இத்தனை வருஷமாக ஜெபிச்சோம், உபவாசம் பண்ணோம், ஜெபம் பண்ணோம், நாங்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான், ஆவிக்குரிய அனுபவம் பெற்று இருக்கிறோம். ஆனால் ஏன் இந்த தடை, ஏன் காரியம் வாய்க்கலைன்ற ரகசியம் எங்களுக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு பேசி நாங்கள் வருத்தம் தெரிவித்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவான அடுத்த நிமிஷம் தடை மாறிவிட்டது, அற்புதம் நடந்து விட்டது, காரியம் வாய்த்து விட்டார். இப்போ அவங்களுடைய காரியம் வாய்க்கணும், பிள்ளைகளுடைய காரியம் வாய்க்கணும், கற்பத்தின் ஆசீர்வாதம் வாய்க்கணும், பிஸ்னஸ் காரியம் வாய்க்கணும், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியம் வாய்க்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழிகளை ஒப்புக்கொடு. உனக்கு உன் வழி சரியாக இருக்கலாம், தேவனுடைய பார்வையில் அது சரியில்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, உன் வழிகளை ஒப்புக்கொடு. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத வழிகளை நான் அறிக்கை இடுகிறேன், என்னை மன்னியும். உமக்கு பிரியமாய் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உடைய வழிகளை ஒப்பு கொடுங்க, காரியம் வாய்க்கும், அற்புதம் நடக்கும், நீங்க அதை பார்ப்பீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன், என் மகளே, உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சந்தோஷம் தானே? இந்த காரியம் வாய்க்கவே மாட்டேங்குது, எவ்வளவோ நான் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், என்னென்னவோ நான் ஜெபம் பண்ணி முயற்சி செய்து பார்க்கிறேன், இந்த காரியம் மாத்திரம் தோல்வி அடைகிறது, வாய்க்கிற மாதிரி தெரிந்து கடைசியில தடை வந்து விடுகிறது. இது வாய்க்குமா வாய்க்காதா, அல்ல இந்த தடையிலேயே நான் துக்கத்தோடு வாழ்கிறேனே என்ற மன சோர்வோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இப்ப இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, சொந்து போகாதே, நான் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். என் மகளே, நீ சொந்து போகாத, உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். அது வேலை காரியமா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், ஒரு வீடு வாங்குகிற காரியமா இருக்கலாம், கற்பத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற காரியமா இருக்கலாம், ப்ரமோஷன் காரியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு வாய்க்கணும். ஆண்டவர் சொல்கிறார், நான் வாய்க்க பண்ணுவேன். கர்த்தர் சொல்லிட்டு அதை யாரு தடுக்க முடியும்? ஒருத்தரும் தடுக்க முடியாது. அவர் கட்டாய வாய்க்க செய்து விடுவார். இன்றைக்கு அற்புதம் நடக்கும், காரியம் வாய்க்கும். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஜபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடுங்க. இயேசுடைய பிரசன்னத்தை உணருங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே என்னோட பேசினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
என்று ஆண்டவரை துதிங்க. இப்பொழுது ஆண்டவரே, நீ என் பக்கத்துல நீங்க நிக்கிறீங்க, எனக்கு அற்புதம் செய்ய நீங்க வந்திருக்கிறீங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தகப்பனே, ஏதோ இந்த மகனுக்காக மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஐயோ, நான் தவறான இடத்துல நம்பிக்கை வச்சுட்டேன், இருதயத்துல இயேசுவே உம்மை விட்டு விலகிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, மறுபடியும் உங்க பக்கமாக என்னை திருப்பி கொள்ளுங்க. நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை, நீங்க தான் என்னுடைய ஆதாரம், நீங்க தான் எனக்கு அற்புதம் செய்கிற தேவன் என்று சார்ந்து கொள்ளுகிறேன் என்று ஆண்டவரை ஜெபிக்கிற இந்த மகன், ஜெபிக்கிற இந்த மகளுக்கு இரக்கம் செய்வீராக. அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தும்படி உம்முடைய வல்லமை அவருடைய சரீரத்திற்குள் இறங்கட்டும். வியாதியின் கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். மன குழப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி தெளிவு உண்டாகட்டும். எல்லா போராட்டங்கள், நெருக்கங்களை உண்டு பண்ணுகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இதோ நீ தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், அற்புத மாற்றத்தை உண்டாக்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னென்ன காரியத்துல எனக்கு அற்புதம் வேணும்னு ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். வேலைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வேலைக்கு வழி திறக்கப்படட்டும். பிசினஸுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நஷ்டம் லாபமாய் மாறும்படி ஆசீர்வதியும். ஆண்டவரை திருமண காரியமாய் ஜெபிக்கிறவர்களுக்கு ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதியும். கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குழந்தை செல்வத்தை அருளிய சந்ததியை பெருக பண்ணி மகிழ பண்ணும். இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும், காரியம் சித்திக்கட்டும், தடைகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த மாதத்தில் இந்த காரியங்கள் எல்லாமுடைய பிள்ளைகளுக்கு ஜெயமாக்கி கொடும். ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்ற மகிழ்ந்தருக்கு செய்தருளும். மற்றவர்களை மன்னித்து ஒப்புரவாக கிருபை கொடுத்த தேவன் மற்றவர்களுக்கு மத்தியிலே சாட்சியான் என்றுமை மகிமைப்படுத்தும்படி ஆசீர்வதியும். காரிய சித்தி கர்த்தரால் வரும், நான் சித்திக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தபடி உடனே அந்த தடைகள் யாவும் விலகட்டும், காரியங்கள் வாய்க்கட்டும், அற்புதத்தை கண்டுமடி பிள்ளைகள் மகிழட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.